கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டும் உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பரலோகம் இன்றைய நாளின் செய்தி தலைப்பு. பரலோகம், பூமியில் இருக்கிறோம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்போது நம்முடைய பெர்மனன்ட் பிளேஸ், நிரந்தரமாக நான் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம் பரலோகம். எனவே இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமானது. எங்கே இருக்கிறோம், எப்படி போகிறோம், எங்கே போகிறோம், ரொம்ப முக்கியமான கேள்விகள். பரலோகம் தேவனுடைய இருப்பிடம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் ஜெபிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பரமண்டலங்கள், பரலோகங்கள், உன்னதங்கள், வானங்கள் என்று பலவிதமாக பரலோகத்தின் படிகள் நமக்கு கூறப்படுகின்றன. என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொன்னாரே யோவான் 14. பரலோகம் என்பது பிதாவின் வீடு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருமணம் பற்றியிருக்கிறார். ஆக பரலோகத்திற்கு நாம் போகிறோம். ஒரே வழி இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பரலோகம் என்பது பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்றும் அழைக்கப்படுவதாக வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். பரலோகம் ஒரு இளைப்பாறுதலின் இடம் என்று சொல்லி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பரலோகம் கர்த்தர் தங்கக்கூடிய வீடு. நம்மை அந்த பரலோகத்துக்கு நேராக ஆண்டவர் வழி நடத்துகிறார் என்ற காரியத்தையும் வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை, கூடார வாழ்க்கை, உன்னத வாழ்க்கை, குடியிருப்பின் வாழ்க்கை. இது கூடார வாழ்க்கை, அது குடியிருப்பின் வாழ்க்கை. கூடார வாழ்க்கைன்னா இன்றைக்கு ஒரு இடத்துல கூடாரம் போடுவாங்க, கொஞ்ச நாள் கழித்து அதை பிரிச்சுட்டு இன்னொரு இடத்துல போடுவாங்க, திரும்ப அதை பிரிச்சுட்டு இன்னொரு இடத்துல போடுவாங்க. கூடார வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்ல, நிலைவரமான ஒரு ஜீவியம் அல்ல. இடமாற்றம் பண்ணி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க தங்களுடைய குடியிருப்பின் காரியங்களை. ஆனால் பரலோகம் குடியிருப்பின் வாழ்க்கை. எங்கே வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 5 பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, பூமி நம்முடைய வீடு, ஆனால் கூடார வீடு. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட, அது கட்டடம், இது கூடாரம். உலக வாழ்க்கை கூடாரம், பரலோகம் கட்டடம். என்ன அழகாக இருக்குன்னு இந்த வசனங்கள்லாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு, நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். 2. ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால்
நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சும் வந்து தவிக்கிறோம். இந்த போர்வை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே என்று தொடர்ந்து வாசிக்கிறோம். கூடாரத்தில் இருக்கிறோம். நமக்கு ஒரு போர்வை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரீரம். இதை களைந்து போட விரும்பாமல், களைந்து போட விரும்பினால் முயற்சித்தால் தற்கொலை அல்லவா? காத்திருக்கிறோம். ஆண்டவரே இதை ரிமூவ் பண்ணத்தக்கதாக, ஆண்டவரே இதை விலக்கி விடத்தக்கதாக. பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் சதாகாலம் கர்த்தரை தரிசிப்போம். நத்தை பார்த்திருக்கீங்களா? நத்தை, ஸ்னெயில். அதற்கு ஒரு கூடாரம் உண்டு. அதை சுமந்தே அலைகிறது. அதை யாராவது வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இப்படி பரிதாபமாக சுமக்கிறது என்று சொல்லி ஒரு கத்திரிக்கோலை எடுத்து வெட்டி விட்டால் உடனே நத்தை செத்துவிடும். பாரம் சுமந்துதான் வாழ வேண்டும். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூடாரம் நத்தையின் கூடாரம், நத்தையின் ஓடு. ஆண்டவராக நீக்கப்படுவது அதுவரை பார சுமந்து தவித்து குறித்த நாளிலே கர்த்தர் சித்தமான வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேர வேண்டும் என்பது எப்பொழுது வாசிக்க கேட்ட வசனங்களின் கருத்தாகும். 8ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இந்த தேகம், அங்கே தேசம், ஆண்டோடைய சமூகத்தில் குடியிருக்கத்தக்கதாக நாம் விரும்புகிறோம் என்று சொல்லி இந்த வசனங்கள் மிகவும் அருமையாக, மிகவும் அற்புதமாக நம்முடைய வருங்கால வாழ்க்கை குறித்து வர்ணிப்பதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். ஆக பரலோகம் பரிசுத்தமான ஒரு இடம், கர்த்தருடைய வாசஸ்தலம். நமக்கு அங்கே ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ஆண்டவர் நம்மை இந்த கூடாரத்திலிருந்து விடுவித்து ஆண்டவர் அங்கே கொண்டு போவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, எவ்வளவு இடம் இருக்கும் பரலோகம்? எத்தனை ஏக்கர் இருக்கும்? அதனுடைய அளவு என்ன இருக்கும்? நீளம், அகலம், இதெல்லாம் எவ்வளவு இருக்கும்? சொல்ல முடியாது. அளவு கடந்த ஒரு காரியம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் இடம் இருக்கிறது என்று சொல்லி லூக்கா 14:22 வாசிக்கிறோம். பரலோகத்துக்கு போகிறார்கள், ஆனால் இன்னும் இடம் இருக்கிறது. அப்படின்னா போகக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை ஒருவேளை குறைவாக இருக்கலாம். 2வது, ஏராளமான பேர் போய் சேர்வதற்கு வேண்டிய வாய்ப்புகள், வசதிகள், வாசல்கள் அங்கே திறந்தே இருக்கலாம். இடம் அதிகம், எண்ண முடியாது, கணக்கிட முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பெரிய இடம். ஆனால் பாதாளம் அப்படி அல்ல, நரகம் அப்படி அல்ல. ஏசாயா 5:17 நாம் பார்க்கும் பொழுது, பாதாளம் தன் வாயை ஆ என்று திறந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஏசாயாவிலே வாசிக்கிறோம். பரலோகத்தில் இன்னும் இடம் இருக்கிறது, நரகத்தில் இன்னும் இடம் இல்லை. அதனாலே நரகத்துக்கு போகிறவர்கள் நிறைய பேர் இருப்பதினாலே இன்னும் இடம் இருக்கத்தக்கதாக அது வாயை திறந்து கொண்டே இருக்கிறது. என போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக வளர்க்கடவும். பரலோகத்தின் பங்காளிகளாக, பரலோகத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டியது நம்முடைய கடமை, கடன், கடப்பாடு என்று சொல்லி வேதத்திலிருந்து வழங்கிக் கொள்கிறோம். சில வசனங்களை சொல்கிறேன், வசன குறிப்புகளை அறிவிக்கிறேன், நீங்கள் பிறகு வாசியுங்கள். எழுதுறீங்களா? வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையில் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பு புத்தகம், டைரி வைத்துக்கொண்டு எழுதுங்கள். உங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக, உங்களுடைய குறிப்புகள் மூலமாக வரும் நாட்களில் உங்களுக்கு அந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனளிக்கும். அது மட்டுமல்ல, அந்த குறிப்புகள் மூலமாக உங்கள் மூலமாக மற்றவர்களும் பயன்பெறுவார்கள். பரலோகம் உயரமான ஒரு இடம் என்று சொல்லி ஏசாயா 37:15 வாசிக்கிறோம். பரலோகம் ஒரு பரிசுத்தமான இடம் என்று சொல்லி சங்கீதம் 40:6 வாசிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வசிக்கக்கூடிய இடமாச்சே, பரிசுத்தமான ஒரு இடம். பரலோகம் என்பது ஒரு சந்தோஷமான இடம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, மத்தேயு 25 நீதிமான்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரே, உன் சந்தோஷத்திற்குள் பிரவேசி
என்று சொல்லி, அப்பேற்பட்ட மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே பல வர்ணனைகள் என்று பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரத்திலே அங்கே மரணம் கிடையாது. அது நித்திய ஜீவனுக்கு எடுத்த ஒரு விசேஷமான ஒரு காரியம். அங்கே பசி கிடையாது, அங்கே தாகம் கிடையாது. 7ஆம் அதிகாரம் இனி சொல்ல போறதெல்லாம் வெளிப்படுத்தல் விசேஷம், சரியா? வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது பூரணமானது என்று சொல்லியும் 22ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அங்கே 12 விதமான பழங்கள், கனிகள் உற்பத்தியாகின்றன என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திருப்தியான ஒரு இடம், அங்கே பாவமே இருக்காது என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஏதேனிலே கூறப்பட்ட சாபம் அங்கே இராது, சாபங்கள் எல்லாம் நீங்கி இடம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அது ஒரு பூரணமான அரசாங்கம், பூரணமான அரசாங்கம் விளங்கக்கூடிய ஒரு இடம், பூரணமான சேவை ஊழியம் மிகுந்த ஒரு இடம் அங்கே என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே உறவு உண்டு, ஒப்புரவு உண்டு, ஐக்கியம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? நமக்கு வேண்டியது எல்லாம், நமக்கு தேவையானது எல்லாம், தேவ சித்தத்திற்கு அடுத்த எல்லாம் அங்கே கிடைக்கும் என்று சொல்லி 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை பூரணமாக அங்கே பொங்கி வழியும் என்று சொல்லி 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பெர்ஃபெக்ட் பிளேஸ், பூரணமான ஒரு இடம், பரலோகம் என்று சொல்லி வேதம் நமக்கு விளங்க கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, அங்கே யாரெல்லாம் ஐயா போவாங்க, யார் இருப்பாங்க, யார் இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு முன்பு, யார் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றேனே, யார் இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு முன்பு யாரெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றேனே, அங்கே பிசாசு இருக்க மாட்டான். சாத்தான் அங்கிருந்து ஏற்கனவே தள்ளப்பட்டான், பூமிக்கு தள்ளப்பட்டான். சாத்தான், பிசாசு இருக்க மாட்டான். அவனுடைய சகாக்கள் அசுத்தாவிகளோ மற்ற பிசாசுகளோ அங்கே இருக்க மாட்டாங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 20:10, லூக்கா 12:13. அங்கே 17 விதமான மாம்சத்தின் கிரியைகள் அங்கே இருக்காது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 21:8, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2 மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பரலோகத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. திரும்ப இன்னொரு தடவை வாசிருவோமா? வெளிப்படுத்தல் விசேஷம் 21:8. எதுக்காக திரும்ப ஒருக்க வாசிக்கணும்? 1, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். 2, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், அறிமுகம் ஆகாதவர்கள், இவங்கெல்லாம் நரகத்துக்கு போயிடக்கூடாது, மோட்சத்துக்கு போகணும், அவங்களெல்லாம் ஆத்தும ஆதாயம் பண்ணணும் என்ற கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியத்தக்கதாக திரும்ப ஒருக்க வாசிப்போம். பயப்படுகிறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கண்டவர்களுக்கும் கண்டதற்கும் பயப்பட மாட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் கண்டதற்கும் கண்டவர்களுக்கும் பயப்படுவார்கள். பயப்படுகிறவர்கள் போக முடியாது. ஆனால் பயபக்தி உள்ளவர்கள் நிச்சயமாக கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர முடியும். அவிசுவாசிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவானவர் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சிலர் பொதுவாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், இயேசு நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆண்டவர் சொன்னாரே, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. இயேசுவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசுவினிடத்தில் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். வேதத்தில் கூட ஒரு ஆள் உண்டு, நீங்கள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளு, கொர்நேலியோ. தேவபக்தி உள்ளவன், நீதிமான், இரக்கமுள்ளவன், கோயிலெல்லாம் கட்டி கொடுத்தவன், ஆண்டவருடைய தூதனையே தரிசித்தவன், கடவுள் நம்பிக்கை உள்ளவன், இயேசு நம்பிக்கை இல்லாதவன். திரும்ப ஒரு வாசித்து பாருங்களேன், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிய வேண்டும், ரட்சிப்பை குறித்து அறிய வேண்டும், ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். இதற்காக
பேதுரு அவனுடைய வீட்டுக்கு அழைக்கப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. பேதுரு லேசில் மற்ற புறஜாதிகள் வீட்டுக்கு போக மாட்டான், யூதர்கள் தவிர எந்த வீட்டுக்கும் போக மாட்டான். அவனை கன்வின்ஸ் பண்ண, அவனை உறுதிப்படுத்த ஒரு துப்பட்டி தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து, நல்ல மிருகங்கள் அசுத்தமான மிருகங்கள் எல்லாரும் ஒண்ணுதான், நான் படைத்தவை அசுத்தம் நீ நினைக்காத போ என்று ஆண்டவர் அவனை ஒரு தரிசனம் கொடுத்து அனுப்பி வைத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோமே. பேதுரு போறான், பிரசங்கம் பண்றான், ரட்சிப்பின் செய்தியை அறிவிக்கான். அவங்க விசுவாசித்தாங்க. கடவுளை விசுவாசிக்காத நாத்திகர்கள் உண்டு, ஆனால் கடவுளை விசுவாசித்தோம் இயேசுவை அறியாதவர்கள் உண்டு என்று சொல்லி நாம் உலகத்தில் அறிந்திருக்கிறோம். அவர்கள் எல்லாம் ஆண்டவரை விசுவாசித்து அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அருவருப்பானவர்கள் என்று சொல்லி அந்த 8ஆம் வசனம் சொல்லுகிறது. அருவருப்பு, பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. எய்ட்ஸா குஷ்டரோகமா நிற்க மாட்டாங்க. அப்படி பாவத்திலேயே உழன்று புழன்று வாழக்கூடியவர்கள், பாவத்திலே பழகி ஜீவிக்கிறவர்கள், அவர்களெல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க. மனம் திரும்புதல் இல்லையே, ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லையே. அது மட்டுமல்ல, கொலைபாதகர்கள், 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 மற்றவங்களை கொலை செய்கிறவங்க, 10 கட்டளையில் ஒரு கட்டளை மீறுறவங்க, தற்கொலை பண்ணிக்கொள்ள பிரயாசப்படுறவங்க, கருச்சிதைவு பண்றவங்க, அபார்ஷன் கருச்சிதைவு பண்றவங்க, சகோதரனை பகைக்கிறவன், மனுஷ கொலை பாதகன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கொலை பாதகர்கள், அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு விளங்க கற்றுக் கொடுக்கிறது. கொலை பாதகர்கள். அடுத்தாற்போல விபசாரக்காரர்கள். சரீரம் தேவனுடையது, சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிக்க வேண்டும். ரோமர் 12:1 சரீரத்தின் அவயவங்களை தேவனுடைய பரிசுத்த அவயவங்களாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 6:13 சரீரம் முக்கியமானது. சரீரத்தினாலே ஆண்டவர், சரீரத்தினால் ஆவியினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்ல வேண்டும். 1 கொரிந்தியர் 6:19-20 விபசாரக்காரர்கள். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது வேதம், அதற்கு மிஞ்சியதெல்லாம் விபசாரம். வேதத்தை பொறுத்தளவிலே ஒன்று விரதத்துவம், திருமணம் இல்லாத வாழ்க்கை, ஆண்டவருக்கு மட்டும் என்னுடைய வாழ்க்கை, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர் என்று சொல்லி ஆண்டவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை விரதத்துவம். 2 விவாகம், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை, அதற்கு மிஞ்சியதெல்லாம் விபசாரம். ஒரே எலும்பு, ஒரே சரீரம், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஒருவருக்கொருவர் உண்மை உத்தமாக வாழ்ந்து கற்புள்ள கனிதரும் கருத்தொருமித்த வாழ்க்கை வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக விபசாரக்காரர்கள் ஒரு ஆளை, ஆணோ பெண்ணோ, ஒரு ஆளை இச்சையோடு பார்த்தாலேயே அந்த ஆளோடு விபசாரம் பண்ணி ஆயிற்று, ஆல்ரெடி adultery has been committed என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆக விபசாரத்துக்கு விலகி நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவருக்காக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனவே விபசாரக்காரர்களாக வாழாமல் தேவன் விரும்பும் பரிசுத்த விசுவாசிகளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சூனியர், அடுத்தவர்களுக்கு விரோதமாக பிசாசின் மூலமாக பில்லி சூனியங்களை செய்வது, சதி செய்வது, இதெல்லாம் அருவருப்பானது, அயோக்கியத்தனமானது. அதற்கு விலகி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள், குடும்பங்களுக்குள்ளேயே செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணனுக்கு விரோதமாக தம்பி, தம்பிக்கு விரோதமாக அண்ணன், இப்படியெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே, சூனியங்கள். இவர்களெல்லாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அதற்கடுத்தாற் போல விக்கிரக ஆராதனைக்காரர். விக்கிரகம் தேவனுக்கு பிரியமற்ற, தேவன் விரோதிக்கக்கூடிய ஒரு பாவம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியான தெய்வத்தை விக்கிரகங்களிலே வடிப்பது அறிவீனம். ஆவியான தெய்வத்தை கல்லிலோ மண்ணிலோ களிமண்ணிலோ கட்டையிலோ வடிப்பது அறிவீனம். விக்கிரக ஆராதனைக்கு விலகியோடி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் பற்பல வாக்கியங்களிலே நம்மை ஏவுகிறது. எனவே ஆண்டவர் ஆவியானவர், அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று எண்ணி
ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது பொய்யர் எடுத்ததற்கெல்லாம் பொய், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவது அப்படித்தானே. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. முழு பொய், பாதி பொய், மிகைப்படுத்தி பேசுவது, இதெல்லாம் பொய். பொய்யர்கள் பாதாளத்துக்கு போவார்கள், நரகத்தில் பங்கடைவார்கள், மோட்சத்திற்கு அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி வேதம் இந்த வசனங்களிலே நமக்கு விளக்குகிறது. இன்னொரு வசன தொகுப்பையும் நாம் பார்த்து விடுவோமே. இன்னொரு வசன தொகுப்பு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது கலாத்தியர் 5:19 முதல் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன, சில ரெப்படிஷன் வரும், சில கூறியது கூறல் வரும். விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பாவங்களை பார்த்தீர்களே, இந்த பாவங்களின் பட்டியலை வாசிக்க கேட்டீர்களே, இவற்றிற்கெல்லாம் ஒதுங்கி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு விளங்க சொல்லுகிறது. யார் பிரவேசிப்பார்கள்? யார் அங்கே இருக்கிறார்கள்? இப்ப சொன்ன ஆட்கள் எல்லாம் அங்கே இல்லை. அப்ப யார் இருக்கிறாங்க? பாசிட்டிவா, நேர்முகமா பார்த்துருவோமா? முதலாவதாக திரித்துவ தெய்வம் அங்கே இருக்கிறார். எதற்கு பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் நீ சொல்லல. திரித்துவ தேவன் ஒரே சிங்காசனத்திலே, ஒரே நாற்காலியிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய காட்சியை இப்பொழுது பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால பார்த்திருக்கீங்களா? இல்லையா? ஒரே வசனத்துல 3 பேரும் ஒரே நாற்காலியில ஒரே சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய பரலோக காட்சி பார்த்துருவோமா? வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, இது பரிசுத்த ஆவியானவர். 2 தேவனும், இது பிதா. 3 ஆட்டுக்குட்டியானவரும், இது குமாரன் இயேசு கிறிஸ்து. மீண்டும் அந்த வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். பரலோகத்தின் காட்சி. அங்கே இருக்கிறது யாரு? தெய்வம், திரித்துவ தேவன். 2வதாக தேவதூதர்கள். தேவதூதர்கள் மத்தேயு 18:10 நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு, பின்ன எலியா, பின்ன மோசே. இந்த மோசே எலியா இந்த 2 பேரும் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் அந்த மறுரூப காட்சியில் வந்தாங்களே, இப்படி அங்கே இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இயேசுவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்களும் அங்கே இருக்காங்க. சரி, தெளிவாக பார்த்துருவோமா? பரலோகத்தில் இருக்கிறவர்கள், பரலோகத்துக்கு போகிறவர்கள், பரலோகத்துக்கு போய்கொண்டிருக்கிறவர்கள் யாரெல்லாம் என்று சொல்லி தெளிவாக பார்த்தா, முதல்ல ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்தில் நடப்பார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நான் வாசிக்கிறோம். அவர்கள் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பார்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போவார்கள் என்று சொல்லி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். மறுபிறப்படைந்தவர்கள், இது மாம்ச பிறப்பு, மறுபிறப்பு அதே மாதிரிதான். ரட்சிப்பு, மறுபிறப்பு 2 ஒன்றுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். ஆதியாகமம் 5:24 தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் அவரோடு உரையாடி, அவரோடு உறவாடி, அவரே தங்களுடைய உயிர் மூச்சு என்று கருதி ஜீவிக்கிறவர்கள் அங்கே இருப்பார்கள். ஆதியாகமம் 5:24, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அது மட்டுமல்ல, தியாகிகள்,
ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கிறவர்கள், தியாகம் உள்ளவர்கள். என் நிமித்தமாவது சுவிசேஷத்தை நிமித்தமாவது எதையாவது இழந்தவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவன் அடைவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க் 10:28 முதல் 30-31 வசனம் வரை இப்படியாக நாம் காண்கிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றெல்லாம் பாக்கிய வசனங்களிலே நாம் பார்க்கிறோமே. மத்திய 7 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கத்துகிறவன் அல்ல என்று சொல்லி கர்த்தர் கற்பித்தார். இங்கே வாசிக்கிறோம். மத்திய 7 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்திய 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம். உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, பிசாசு துரத்துதல். நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, அற்புதங்கள் என்பார்கள். 23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். என்ன ஆண்டவர் சொல்லுகிறாரே, அக்கிரமக்காரரே அகன்று போங்கள் என்னை விட்டு அறியேன் உங்களை. ஆண்டவருக்காக எத்தனை காரியங்கள் செய்தவர்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், அற்புதங்கள் செய்தார்கள், அடையாளங்களை அவர்கள் செய்தார்கள், பிசாசுகளை எல்லாம் துரத்தினார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பதிலாக இந்த வரங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு தங்களை சுற்றிலும் குட்டி ராஜ்யங்களை கட்டி கொண்டிருந்தார்கள். எத்தனை பேர் இருக்கிறார்கள் நம்மை சுற்றி, ஊழியக்காரன் என்ற பெயரிலே தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு பதிலாக தன்னை சுற்றி குட்டி ராஜ்யங்களை கட்டி கொண்டிருப்பதனாலே குட்டிச்சுவராப்போ என்று ஆண்டவர் சபிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாரும் அல்ல, தேவ சித்தத்தின் நடுவில் ஜீவிக்கிறவர்கள். ஐயா, தேவ சித்தம்னா என்னையா அர்த்தம்? The word of God is the will of God. ஆண்டோட வசனம், ஆண்டோட சித்தம். ஆண்டோட சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் பரிசுத்தமின்றி தேவனை ஒருவரும் தரிசிப்பதில்லை. ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும் என்றால் பரிசுத்தத்தோடு ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். அந்த நாட்டிலே, அந்த உலகத்திலே உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும் பொருட்டு இந்த அநீதியான உலகப் பொருளினாலே நண்பர்களை சம்பாதியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றினாரே. லூக்கா 16 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பணம், பொருள், நகைகள், வஸ்திரங்கள், வீடுகள், வயல்கள், தோட்டங்கள், துறவுகள் எல்லாம் கர்த்தருடையது. பூமியும் அது நிறைவும் ஆண்டவருடையது. நாம் இந்த உலகத்திலே உரிமையாளர்கள் அல்ல, உக்கிரானக்காரர்கள். உரிமையாளர்கள் அல்ல, உக்கிரானக்காரர்கள். ஆண்டவருடைய உக்கிரானக்காரர்கள் என்பதை மட்டும் அறிந்து கொண்டு நம் கையிலே ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் நம்முடையவை அல்ல, தேவனுடையவை. இந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, விரைவில் இது மறையும். ஆனால் கிறிஸ்துவுக்காக எதை செய்கிறோமோ அது மட்டுமே இறுதி வரை நிலைக்கும். நம்மிடத்தில் ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஆத்தும ஆதாயத்திற்காகவும் பரலோக ராஜ்யத்தின் விரிவடைதலுக்காகவும் நாம் பயன்படுத்தி ஆண்டவருக்காக நாம் வாழும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு செல்ல ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவார். காரணம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இது கூடார வாழ்க்கை, அது குடியிருப்பின் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுவோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய வாயின் வார்த்தைகள் எவ்வளவு விசேஷமானவை. அவற்றையெல்லாம் இரக்கமாக, உருக்கமாக, நீடிய பொறுமையோடு, மிகுந்த சாந்தத்தோடு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பங்காளிகளாக நாங்கள் மாறத்தக்கதாக, ஜீவிக்கத்தக்கதாக கற்ற காரியங்களை கருத்திலே கொண்டு கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு இவற்றை கற்றுக் கொடுத்து கனிதரும் வாழ்க்கை வாழத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.